கைலி கட்டிக்கொண்டு சாமானியர் ஒருவர் காவல் நிலையத்திற்கு தயங்கி வருகின்றார். உள்ளே நுழைந்ததும் யாரை அணுகுவது என தெரியாமல் அங்கும் இங்கும் பார்க்கின்றார். காவலர் ஒருவர் கைலி கட்டியிருக்கும் அவரை பார்த்துவிட்டு சாதாரணமாக நினைத்து இருக்கையில் அமர்ந்திருக்கின்றார். பின்னர் அவரின் பேச்சையும் அவர் வந்த காரணத்தையும் கேட்டு சட்டென இருக்கையை விட்டு அந்த காவலர் எழுகின்றார். இன்ஸ்பெக்டர் அவரை நோக்கி ஓடி வருகின்றார். இன்ஸ்பெக்டர் அவரை கையெடுத்து கும்பிட்டு கைலி கட்டி கொண்டு வந்த அவருக்கு மரியாதை செய்கின்றார். சாதாரண லாரி ஓட்டும் டிரைவருக்காக காவல் நிலையமே எழுந்து நிற்கின்றது. காரணம் அவர் கூறிய வார்த்தைதான் அங்கிருந்த அனைவரையும் இப்படியும் வைரத்தை விட விலை மதிப்பற்ற குணம் கொண்ட மனிதர்களும் நம்மோடு இருக்கின்றார்கள் என மெய் சிலிர்க்க வைத்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் சித்திரை ஊரை சேர்ந்த அருண்குமார் கூலிக்கு லாரி ஓட்டும் டிரைவர். தனது மகனை பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பதற்காக சில 100 ரூபாய்கள் கடன் வாங்கிக் கொண்டு குழந்தைக்காக புத்தகம் உள்ளிட்டவைகளை வாங்கிக் கொண்டு சாலையில் வந்துள்ளார். அப்போது 500 ரூபாய் நோட்டுக்கட்டு சாலையில் கிடந்துள்ளது எடுத்து எண்ணி பார்த்துள்ளார். அதில் 50,000 ரூபாய் இருந்துள்ளது. காவலர்கள் விசாரிக்கும் போது அவர் கூறிய வார்த்தைதான், அவர் தோற்றத்தில் வேண்டுமானால் கைலி கட்டிக்கொண்டு சாதாரணமாக இருக்கலாம், அவர் குணத்தால் வைரத்தை விட மேலானவர் என அனைவரையும் நெகிழ வைத்துள்ளது. என் சின்ன குழந்தையை படிக்க வைப்பதற்காக 500 ரூபாய் கடன் வாங்கி புத்தகங்கள் வாங்குவதே எனக்கு கஷ்டமாக உள்ளது. இது 50,000 ரூபாய். யார் படிப்புக்கு கடன் வாங்கினார்களோ என்னவோ, பணத்தை தவறவிட்டவர்களின் மனம் என்ன பாடுபட்டு கொண்டிருக்கும் என அந்த லாரி ஓட்டுநர் கூறிய போது அங்கிருந்து காவலர்கள் நெகிழ்ந்து போய் அவரை கையெடுத்து கும்பிட்டு மரியாதை செலுத்தி அனுப்பி வைத்தனர். இந்த இன்ஸ்பெக்டர் மட்டுமல்ல, இதை கேள்விப்பட்ட மற்றொரு அதிகாரியும் அவரை அழைத்து பாராட்டி மரியாதை செலுத்தினார். பையன் 3 வயசு, அவனுதான் பேக்கரிக்கு பாட்டில் எல்லாம் வாங்கிட்டு போனான். நமக்கே ஒரு ஆயிடுது, சின்ன பிள்ளைக்கு 700,000 ரூபாய் ஆயிடுது. எந்த காலத்தையும் பள்ளியோட நேர கஷ்டப்படுறாங்க. எப்ப பாத்தீங்க? பேக்கரிக்கெல்லாம் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போனேன். கடந்து எடுத்துட்டேன். ராசம்மா கல்யாணம் பண்ணோம். புலிகளுக்கு கீழே கடந்தது எடுத்துட்டேன். எடுத்துட்டு அப்புறம் அந்த போய் எழுதி பார்த்தா 50,000 ரூபாய் இருந்தது. 50,000 பாவம் ஒருத்தர் எவ்வளவு சங்கடம் மனது எனக்கு ஒண்ணு. பையன் வேலை பார்க்குறது? நான் லாரி டிரைவர். என்ன விட குழந்தைக்கு புத்தகம் வாங்க பணம் இல்லாமல் 500 ரூபாய் கடன் வாங்கிக் கொண்டு வரும்போது அதே 500 ரூபாய் நோட்டு கட்டுக்கட்டாக கேட்பாரற்று கிடந்துள்ளது. அந்த நிலையிலும் அவரது மனதில் என்ன ஓடி உள்ளது பாருங்கள். பலர் படிப்பினை பெற வேண்டும் இவரிடம். லாரி ஓட்டுநரின் நேர்மையும் குணமும் காவல்துறை அதிகாரிகள் அவரை வெறுமென அனுப்பாமல் அவருக்கு மரியாதை செலுத்தி அவரை பாராட்டிய விதமும் பலரையும் நெகிழ வைத்துள்ளது.